கண்டிப்பாக நிறைய விஷயம் வந்து கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சார் பார்வதி வேலை செய்யலைன்னா நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்களா சார்? சார் நானே மனம் திருந்தி வேலை பாக்குறேன்னு சார் கிட்ட சொல்லிட்டேன். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். நல்லா இந்த மீன் சட்டி ஸ்மெல் வரும்னு சொல்லி அழுவ மாட்டேன். ஸ்மெல் வரும்னா பாத்ரூம் போன தான் ஸ்மெல் வருது. அதுக்கு நான் அதை பண்ணது எடுக்க முடியும். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். அவ்வளவுதான், அங்கதான் தலையோட வேலை. அமைதியாக போனா தலை அமைதியாகிறாருன்றாங்க. ஏன் அவனை கேட்கலன்றாங்க. கேள்வி எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இப்படிதான் இருக்கும். ஏங்க இப்படி பண்றீங்க? நீங்க தாங்க பண்ணீங்க. இப்ப அவங்க கத்துறாங்கன்னு வச்சுக்க. ஏங்க நீங்க தாங்க பண்ணீங்க. இதுல இவங்க எப்படி கத்துறாரு? சாண்ட்ரா ஆர்மியில சேர்ந்துட போறேன். அமைதியா. சரி சாண்ட்ரா எமியா என்னது ஆர்மின்னு படிச்சுட்டு வரேன் நானு. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பாக்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் ஓடலடா. அப்படி ஓடியும் ஷார்ட் ரூட்ல வந்து விட்டாம்பா இங்கிட்டு வந்துருச்சு. கமுருதினே கமுருதினே கரெக்டா செய்யடா வேலை. பின்னாடி கை கட்டி எக்ஸசைஸ் பண்ணிருக்கானுங்க. இல்ல அரிசியை கீழே போடுறது, தலக்காணி கவர் உள்ள பஞ்சாயத்து கீழே போடுறது, தக்காளி வெங்காயத்தை கச்சி துண்டுறது. நம்ம இங்கிருந்து ஓட விட மாட்டோம். கேட்டு மூடிட்டு அவங்களா பறக்க ட்ரை பண்றோம். நீங்க பறந்தா கூட இங்கிருந்து போக முடியாது. வாழ்க்கை கொஞ்ச நேரம் சும்மா ஏன்டா ஆட்டையை கலைக்கிற? அம்மா சாண்ட்ரா இவன் என்ன தேவையில்லாத நோன்றா. வியானா இந்த கல்யாணம் பண்ண அவனா வருவானா? ஐயோ ஐயோ. 2 1 அழகண்ட இந்தடா குண்டா. பாட்டு பாடுறேன் மிஸ். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க அம்மா வந்து 10 பாத்திரம் தேய்ச்சி ஃபீஸ் கட்டுறாங்க. 10 பாத்திரம் தானே. எங்க அம்மா 20-25 தேய்ப்பாங்க. நாங்க வந்து என்னோட பிரஷ் பண்ணிட்டு அவர் இப்படி வைக்கிறாரு. இன்னும் ஏன் பிரஷ்ல வளர்க்குறீங்கன்னு நான் கேட்டேன். இது ஓம் பிரஷ்ஷா இது ஏன் பிரஷ்னாரு. நான்லாம் பிரஷ் யாரோடது யூஸே பண்ண மாட்டேன். அப்படியே நாங்கெல்லாம் வா கொடுங்க கொடுங்க கம்மி உண்டை கொடு உண்டை கொடு எப்படி உண்டை கொடுறான்னு வேலைக்கு நீ வரேன் பாரு. போயிட்டு வா. இதே வேலை பீஸா சாப்பிடுறது போய் கக்க சொல்லி போங்க. உங்க வீட்டுல சிக்கன் 65 செய்யணுமா? செய்யுங்க. இங்கிருந்து வெளியே போய் செய்யுங்க. மலரே நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? எத்தனை அழகு 70 வயது. மூக்குலயே குத்துறான் போயிருங்க. இப்ப நீங்க எல்லாரும் கானா வினோத் சொல்லும்போது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. செகண்ட் டைம் வரும்போது உண்மையிலேயே கானா வினோத்தோட இன்னொரு ஃபேஸை நான் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்தேன். அதை நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப இங்க நின்று பேசிட்டு இருக்கேன். வாழ்க்கை ஒரு வட்டண்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். போறதுக்குள்ள வேலை வாங்குறதுக்குள்ள தலை வச்சு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இன்னுமே புரியாத நிலையிலிருந்து விஜய் சேதுபதி சிறிய இடைவெளி எடுத்துக்கிறார். நன்றி, வணக்கம். உன்னெல்லாம் எவன்டா ஹோஸ்டா கூப்பிடுறான்? பேமெண்ட்ரா உனக்குலாம்? எனக்கு அதனால பரவாயில்ல. நான் அவனா கூட பரவாயில்லடா. யாருன்னா ஒருத்தர் ஆயிட்டோம். ஒரு ஆளா இந்த ஒரு நினைவுக்கு இந்த வீட்டுல நான் தலையா இருந்தேன் அப்படின்னு ஒரு பதிவு. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கண்ணம்மா பார்த்ததில்ல இல்ல இல்ல வெள்ள தள்ள என்ன வெள்ள செல்ல பல்ல. ஒருவேளை குள்ளமா பந்து மாதிரி இருக்கும் எதுக்குதா? நான் கானா வினோத் சொல்லுவேன் சார். அவர் இங்க இருக்காரு சார், பாட்டு பாடுறாரு, இங்க எடுத்து இருக்கிற டப்பாவெல்லாம் எடுத்து தட்டுறாரு, புத்து சொல்றாரு, கருத்துள்ள பாட்டெல்லாம் பாடுறாரு. அவர்கிட்ட இருக்கிற விஷயங்கள் அவர் வந்து மாத்திக்கிறதுக்கு எனக்கு முன் வந்தது கிடையாது. வினோத் மட்டும்தான் இந்த வரைக்கும் நான் பார்த்ததுலயே
ஒரு அனாலிசிஸ் பண்ணாம ஒரு இன்ஸ்டிங்க்ட ஃபாலோ பண்ணி போற ஒரு கண்டெஸ்டன்ட்னா அது கனகன் தான். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.